விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது தற்பொழுது நெருக்கத்தில் உள்ளது. அதாவது ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது நடைபெறும் என்றும், ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து எந்த கட்சிக்கு யார் யார் வேட்பாளர்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் கட்சி தலைவர்கள் வெளியிட்டார்கள். அதன்படி தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மருத்துவர் அபிநயா வேட்பாளராக களம் இறங்குவார் என்று அறிவித்து தற்பொழுது தேர்தல் பிரச்சாரமும் நடைபெற்று வருகிறது. அதிமுக போட்டியிடவில்லை என்று கூறினாலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பாமகவிற்கு அதிமுகவினர் எந்த ஒரு ஓட்டுக்களையும் போடக்கூடாது என்று கூறியது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியுள்ளது என்றே கூறலாம். அப்பொழுது அதிமுகவின் ஓட்டு யாருக்கு செல்லும் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அதிலும் பல மக்கள் தற்பொழுது அதிமுக நாம் தமிழர் கட்சி இரண்டும் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தொண்டர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் வேட்பாளரான மருத்துவர் அபிநயாவிற்கு ஓட்டுக்களை போட அதிகம் வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படியென்றால் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது தற்பொழுது முழுமனதாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். எப்படி இருந்தாலும் திமுகவிற்கு அந்த ஓட்டுக்கள் செல்லாது என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு செல்லுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% அதிகமான வாக்குகளை வாங்கியதும் குறிப்பிடத்தக்கது. மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற முதல் தேர்தலை தற்பொழுது விக்கிரவாண்டியில் எதிர்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறது. ஜூலை 13ஆம் தேதி எந்த ஒரு கட்சி வெற்றியடையும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் நாம் தமிழர் கட்சிதான் அதிகம் வெற்றி பெறும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது என மக்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சிக்காக சிறுவர்கள், பாமகவினர்கள், அது மட்டுமல்லாது முதியவர்கள் என பலரும் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் செய்திகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அபிநயா என்ற வேட்பாளர் வெற்றி பெற அனைத்து நாம் தமிழர் தொண்டர்களும் தற்பொழுது பாடுபட்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை அறிவுறுத்தி தற்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் செய்திகளையும் பார்த்துதான் வருகிறோம்.